ரோடு போறானுங்க நம்ம நேரம் பார்த்து. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நம்ம ஒன்றும் வேலை பார்க்க 9 மணி நேரம் தூங்கிட்டு காலை 8:30. இப்போ வந்து நம்ம முள்ளங்கிரி பீக் போயிட்டு நெக்ஸ்ட் பாபா புடிங்கிரி போயிட்டு நம்ம நேற்று நைட்டு ஒரு ஸ்டேக்கு வந்தோம். ஸ்டே பேர் போய் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பர் சிக்மங்களூர் சம்திங் அதை போட்டுருந்துச்சு. இங்கே நம்ம 10 ஸ்டே தான் எடுத்துருக்கோம். இது நல்லா இருக்கு. பாருங்க ஹார்ஸ் ரைடிங்கும் இருக்குன்னாங்க. 10 மினிட்ஸ்க்கு வந்து 300 சம்திங் ஏதோ சொன்னாங்க. 20 மினிட்ஸ்க்கு வந்து 20 மினிட்ஸ்க்கு எவ்வளோ சொன்னாங்க? 600. பட் நம்ம கிட்ட பட்ஜெட் இல்லாத காரணத்தினால் நம்ம வந்து ஹார்ஸ் ரைடிங் போல. என்ன எனக்கு சாப்பிடவே காசு இல்லை, அதுக்கு இதில் இது. சரி வாங்க, நான் டென்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதாங்க டென்ட்டு. ஒரு டென்ட்டில் வந்து ஒரு 3 பேர் தங்கலாம். நம்ம ப்ரைஸ் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 380 to 350 சம்திங் சொன்னாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே, நல்லா இருக்கு. இங்கே சார்ஜிங் போட்டும் இருக்குது. இப்போ பாருங்கள் ஸ்விம்மிங் பூல் ஆக்சிஸும் இருக்குது. இது என்னன்னா இங்கே 2 பேர் தான் தங்க முடியும். இது வந்து சின்ன பெட்டு. இது வந்து ப்ரைஸ் கம்மி. அது 350னா இது ஏதோ 300 சம்திங். அந்த டென்ட்டும் அதே தான் ப்ரோ. இது நெக்ஸ்ட் ஸ்பாட் எங்கே போகிறோம்னா இந்த சிரி கெஃபே, கெம்மங்குடி அந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு போகலான்னு இருக்கோம். நெக்ஸ்ட் அங்கே போயிட்டு அப்டேட் பண்ணுறோம். பபாய். கைஸ் இப்போ நம்ம வந்து எந்த இடத்துக்கு வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஐரோலோகே லேக்கு. நல்லா இருக்கு. சுற்றி பாருங்க, மஜாவா இருக்குது தண்ணி. அது மேல அப்படியே பீக்கு. நம்ம போன நேத்து ஒரு பீக்கு முள்ளங்கிரி பீக்கு. இது அது வந்து அந்த பாபா புடங்கிரி பீக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ மினி டேம் மாதிரி இருக்கு. தண்ணி எனக்கு தெரிஞ்சு நிறைய மழை டைம்ல ஃபுல்லா வந்ததுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிடும் போல. அங்க வர பழைய கோயில் கூட இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்து. நல்லா இருக்கு கைஸ். இந்த அப்படியே இந்த சீனரி பாருங்களேன். இங்க இருந்து ஃப்ரேம் வச்சீங்க பாத்தீங்கன்னா அப்படியே மஜாவா இருக்கு. நாங்க நேத்து அதுலதான் போனோம். ஆமா, அங்க அதுக்கு மேல இருந்துச்சு. சரி காத்து வேற. கைஸ் அங்க ஏதோ ஒரு வழி மாதிரி போகுது. அங்க போய் என்ன இருக்குன்னு பாப்போம். வாங்கலாம், அங்க போவோம். என்ன இருக்குன்னு பாப்போம். நல்லா இருக்கு. இந்த மாதிரி இதுக்கப்புறம் ஏதோ ஒரு கட்ட மாதிரி போட்டு வச்சிருக்காங்க, போக கூடாதுன்னு. இங்க பாருங்க பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் போடாதீங்க. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. நம்ம இயற்கை நம்ம நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட அந்த கவரை பாக்கெட்ல வச்சுட்டு அங்க என்ட்ரன்ஸ்ல டஸ்ட்பின் இருக்கும், அங்க போட்டு போங்க. இது ஒரு 20 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். 20 ஃபீட்லாம் இருக்காதுடா, அதுக்கு மேல இருக்கும்டா. இல்ல அவ்வளவுதான் இருக்கும். நீ அங்க இருந்து பாரு, அவ்வளவுதான் இருக்கும். 20 ஃபீட்லாம் இருக்காதுடா. நல்லா இருக்கு. பிரகாஷ் வேற நீச்சல் தெரியாது கைஸ், நான் தான் கூட்டு போனோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா தூங்குது. அருமடா. நல்ல வார்த்தை தான் அது. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார். கோத்தா கோ கிங் ஆஃப் கோத்தா. என்ன கைஸ், கரெக்ட் தானே கைஸ்? கிங் ஆஃப் கோத்தா தான் கோத்தான்னு. சாம்பார் ஆப் எனக்கு என்ன அடிக்கிறானே கைஸ். டேய் உருவத்தனா கலாயினா எல்லாம் மொத்தமா சேர்ந்து என்ன டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா சரி. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? காய்ஸ் நாங்க 4 பேரு, எங்களுக்கு பயம் கிடையாது. பாட்டு பாடுறா. மியா வெண்ண வீட்டுல கடைஞ்ச வெண்ண எப்படி கடைஞ்சன்னு சொல்லி தரேன் உங்க ஆயா மேல ஆன. 10 பேர் வந்துருவாங்க. வீடியோ போட்டோ ஷூட் எல்லாமே எடுக்கிறாங்க, அது பாருங்க. அப்படி காட்டுற விசுவாசிங்க எல்லாம். என் விசுவாசம் சந்திராவுக்கு. விசுவாசியா யாருக்கு? எவ்வளோண்ணா? கிலோ 120. கிலோ 120யா? அங்க பெங்களூர்ல எவ்வளோ? தமிழ்நாட்டுல எவ்வளோ? 150. பெங்களூர்ல 250. தமிழ்நாட்டுல அது
சைஸ் மேல டிபெண்ட் சைஸ். ஆமா ஆமா அவகேடோ அவகேடோ. இல்ல இது பழமா இல்ல காயா? இது என்ன பழமான? ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு. ஏய் நீ பிரவீன் இல்ல பிரவீன். பிரவீன் இது மாங்காய் இல்ல அவகேடோ. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. சரி வாங்க பைனாப்பிள் சாப்பிடலாம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. நீ எப்படா இந்த டிஷர்ட்டை போட்ட? நம்மள மாதிரியே ஒருத்தர் வீடியோ எடுத்து நின்றாரு, அவரு போட்டு இந்த டிஷர்ட் மாதிரியே இருக்கு. எல்லாரும் அதேதான் சொல்றீங்க. ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த சம்திங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சூர்யானா தான் நீ வேற சொன்னாரு. லேட்டா வர பின்னாடி என் பின்னாடி பாத்துக்கோ. நீ பேசாதப்பா. கக்கூஸ்ல உட்காந்து டம்மு டம்முன்றா. டேய் பாரு திங்க பேல ஓட்ட கொண்டு நாராயண. நான் 1 hour ஆகுது நீ வரதுக்கு. போட்டோ வர எடுத்து வச்சுக்கிறாத. டேய் இவன் எத்தான்டா. என்கிட்ட கேக்குறான். எல்லாம் போய் சொல்ல இருக்கிறாங்க. எப்படிலாம் போய் சொல்றான். இவர் தான் டம்மு டம்முனா மோட்டர் சவுண்ட் டம்மு டம்முன்றா. போட்டோ தானே தந்தான். இவர் மூஞ்சி கிளிட்டு அது கூட பரவாயில்ல பேசிட்டேன். வாள் கேடுச்சா என்ன பண்ற பேபின்னு. गाइस ரொம்ப தப்பா டிமால்ன்றான். ரொம்ப தப்பா பேசுறானுங்க. ரொம்ப ஓட்றானுங்க நம்மள. நம்ம பைனாப்பிள் சாப்பிடலாம். நம்ம கான்சென்ட்ரேட் ஃபுல்லா இப்ப அதுல தான் இருக்கு. மசாலா ஐயா गाइस गाइस இவன் எப்படி ஓட்றான் பாருங்க गाइस. மசாலா நல்லா இருக்கும் டேய். மசாலா நினைச்சு உப்பு கொட்டுறான். உப்பு கொட்டுங்கடா டேய். உப்பு கொட்டுறா நீ. உப்பு அதுவும் கொட்டு அதுவும் கொட்டு. गाइस நாங்க சாப்பிடுவோம். டேய் உப்பு லைட்டா கொட்டுறாமா. லைட்டா உப்பு கொட்டு. போடு விடு வேணா விடு. பா சரிங்க. டேய் இங்க வாடா. வாடா பிரவீனே. गाइस நல்லா இருக்கு ஒரு மாதிரி பெர்ஃபெக்ட். அதான்டா அப்படியே பழமாவும் இருக்க கூடாது, காயாவும் இருக்க கூடாது பைனாப்பிள்ல. ஆனா கொஞ்சம் கடிக்கும் போது ஆடா அருமை गाइस. அந்த மசாலாவோட கேமராமேனுக்கு மட்டும் இது லைட்டா. ஓகே. गाइस காத்தடிக்குது பாருங்க. பாருங்க. பொண்ணு பாக்கும்போது அந்த எப்படி இருக்கு பாருங்க. गाइस ரஞ்சித் மாமாக்கு பொண்ணு பாக்குறதுக்கு போட்டோ எடுத்தாச்சு. யோ அடுத்த மாசம் கல்யாணம். யோ ஆர்கனைசர் போட்டோ பாருங்க. சூப்பரா இருக்கு. வச்சிராயா நாலு. ஐயோ செயினி கைனி गाइस. இந்த இடத்துல அது வந்து அது பைனாப்பிள். நீங்க வீடியோல பார்த்தா உங்களுக்கே தெரியும். பான்ட்ராக்லாம் போடுறாங்க गाइस. இவன் தனியா குட்டப்பு வாளு ஓட்டடா டேய். ஏறா. வாளு வேற கட் பண்ணிட்டு இருக்காங்க பாவம். இதெல்லாம் நம்ம கிட்ட போன்னு வச்சுக்கோங்க. எகிரி எங்க ஓதிக்கணும் தெரியாது. அது கால பேர் போனாலே பாரு சத்தம். எங்கேயோ ஓடி வந்துச்சா. ஆமா இங்க ஒரு குதிரை கட்டி வச்சிருக்காங்க. அங்க ஒரு குதிரை இருக்கு. ஆனா நம்ம டென்ட் கேம்ப்ல இருக்கும் போது கூட அதோட இது சின்னதுதான் இந்த குதிரை. இது கொஞ்சம் வயசானதுடா. அது கொஞ்சம் ரொம்ப இலசா இருந்துச்சு. அதான் நம்ம வயசு ஸ்டேஜ் மாதிரி அந்த மாதிரி கதை. இது வந்து தினேசனா வயசு அந்த மாதிரி நல்லா இருந்தது. கருப்பா சூப்பரா இருந்தது அந்த குதிரை. கருப்பம் படத்துல வர மாதிரி குதிரை. கருப்பம் படத்துல வர மாதிரி இருக்கு குதிரை. கருப்பே வாராண்டா அந்த மாதிரி. நெக்ஸ்ட் எங்க போறோம் இப்ப? நெக்ஸ்ட் காஃபி. ஆமா அங்க காஃபி பிளான்டேஷன் ஸ்பைசஸ் அந்த இதெல்லாம். இப்போ எங்களுக்கு என்ன ஒரு டாஸ்க்னா வாங்கல. நவீன் வண்டி எங்க? டியோ இப்போ வந்து ராயல் வர வழியில ஒரு இது சிக்கம் ஆயிடுச்சு. இத பாருங்க வாங்க. சைலன்சர் புட்டுக்குச்சு. பேர்ச்சம்பளம் பல இரும்புச்சாமா ஈயம்பித்தாளுக்கு பேர்ச்சம்பளம் பாருங்க. இதோ பாருங்க சவுண்ட் பாருங்க. டப 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 புல்லட்டா மாறிச்சு. இப்போ இத ஓட்டிட்டு நாம எங்க அந்த ரெண்ட் பைக் அங்க போனோம். அதான் பெரிய டாஸ்க் இப்போதைக்கு. பரவாயில்ல गाइस. நாங்க எடுத்த வண்டி சரியில்லை गाइस. இந்த பைத்தியம் வண்டிய நேத்து பள்ளத்துல போட்டான். சரிங்க நெக்ஸ்ட் வந்து அந்த காஃபி பிளான்டேஷன்ல பாப்போம். ஓகே வெட்டி வருது. எவ்வளவு இது? 30 rupees. பேத்தா பேத் பேக்கா பேத் பிரபு பேத் அறுபது வாங்கி போலாம். வெட்டி வருது. காசி இது வாங்கல. டூ மாட்டியா? ஆமா. ஓ ஃப்ரீ மேம். எனக்கு ஒரு 100 கிராம். எனக்கு ஒரு 100 டேய் ரேட் டிஸ்கவுண்ட் பண்ணால நிறைய வாங்குறதுக்கு. டிஸ்கவுண்ட் வர எல்லாம் பிக்சர் ரேட்ரா ஷோரூம்டா இது. நம்ம எங்க வந்திருக்கோம்னா மோஸ்ட் ஹைப்ரிட் ஒரு கஃபே வந்திருக்கோம். இத பாருங்க நீங்க பார்த்தாலே தெரியும் எந்த இடம்னு.
சிரி கஃபே பாத்தீங்கன்னா ஒரு லேடி படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு சிவன் மாதிரி தெரியுது. ஆனா இங்க கேட்டதுக்கு ஒரு லேடி படுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க. நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா அந்த ரிங்கு, அந்த செயின், மோந்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் பாட்ல வச்சிருக்காங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே மாதிரி அந்த Dress பாத்தீங்கன்னா எல்லாமே செடி. இவ்வளவுதான். அதுக்கு நம்ம அங்கேயே அந்த கிளி சொல்லிட்டு கடை எதுவுமே இல்லை பெருசா இதுதான் இருக்கு. அங்கேயே ஹோல்சேல் நல்லா இருக்கும். சிரி கேஃபே அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு அம்மா இங்க வாட்ச் 4 வாட்ச் அவ்வளவுதான். வாங்க சக்கையா சுத்துங்க, சக்கையா சாப்பிடுங்க, சக்கையா வீட்டுக்கு போங்க, அவ்வளவுதான்.